Hello friends, welcome to Ginger Garlic Vlogs. இந்த banana bread ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களோட வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நீங்கள் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 பழுத்த வாழைப்பழம், மைதா 1 கப், எக் 1, ஆயில் 1/4 கப், சுகர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன்ஸ், baking powder 1 teaspoon, baking soda 1 teaspoon. பட்டையை இப்படி கிரேட் பண்ணிவிட்டு அதோட தூள் 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கிரேட் பண்ண வச்ச பட்டை தூள் 2 பிஞ்ச், சால்ட் 1/4 டீஸ்பூன். பனானா பிரெட் பேக் பண்ணுற டின்னில் இந்த மாதிரி ஷீட் போட்டுட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே வீட்டில் இந்த மாதிரி பனானாஸ் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். 3 பனானாவை எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ண பனானா கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் சுகர், ஆயில், சால்ட், லெமன் ஜூஸ், வெனிலா எசன்ஸ், எக் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். அப்புறமா இந்த பட்டைத்தூள் 1 கப் மைதா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியிருக்க பேக்கிங் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா போர் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் இல்லாமல். அடுத்ததாக ஏர் ஃப்ரையரில் 375ல் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். நீங்கள் ஓவனில் கூட இதை பேக் பண்ணலாம். அடுத்ததாக இந்த டூத் பிக் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா இது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கூல் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் போட்டுடலாம். நீங்கள் இது மேலே நட்ஸ் கூட வச்சு பேக் பண்ணலாம். வால்நட்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பரான பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.